ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். சரியா, LWE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days பேக் வந்து உங்களோட எடிட்டோரியலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், நக்சலிசம் இதெல்லாமே. ஃபைன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் சில விஷயங்கள், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இஸ் இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மெயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா, மெயின்ஸ் பேப்பருக்கு உள்ள ஒரு சப்ஜெக்ட். அது வந்து இட் கம்ஸ் அண்டர் யோர் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஃபைன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ப்ரிலிம்ஸுக்கு நம்ம எப்படி படிப்போம், நமக்கு வந்து ஒரு ஃபேக்ட் வேணும், அந்த ஃபேக்ட் வந்து ரைட் ஆர் ராங், அதை வச்சு தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா. பட் மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படி கிடையாது. மெயின்ஸில் வந்து உங்களுக்கு நிறையா உங்களோட அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும். பிகாஸ் இப்போது நான் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டேன். இதிலேருந்து உங்ககிட்ட மெயின்ஸில் கொஷின் கேட்குறாங்க. இது வந்து மாற போகிறது இல்லை. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது அப்படி தான். அது வந்து 1967 ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்டில் நவ் 2021 வரைக்குமே அது ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. ஓகேவா, அது எதுவுமே மாற போகிறது இல்லை. ஆனால் நம்ம அந்த இடத்துல வந்து எப்படி எட்ஜ் வந்து க்ரியேட் பண்ணுறோம், எல்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து மற்றவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கும் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, ஹவு வெல் வி ஆர் கனெக்டிங், ஹவு வெல் வி ஆர் ரிலேட்டிங் அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் வித் கண்டெம்பரரி சினாரியோ, ஆர்எல்ஸ் வந்து வேறு ஏதாவது சிமிலராக வந்து வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குதா, இல்லை வந்து இதோட இம்பாக்ட் என்னெல்லாம் இருக்குது, இதோட இம்ப்ளிகேஷன் என்ன இருக்குது, கவர்மெண்ட்டோட சப்போர்ட், லைக் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பெர்செப்ஷன் வந்து கொஞ்சம் வைடன் பண்ணணும். ஸோ ஒரு வைடு பெர்செப்ஷன் வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேவா. ஸோ மெயின்ஸ் படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த பேசிக் மைண்டை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் படிக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு மாதிரிலாம் அது படிக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். பட் மெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் உங்களோட பெர்செப்ஷன்ஸ், உங்களோட வே ஆஃப் திங்கிங் இதெல்லாமே கொஞ்சம் மாற்றணும் நீங்கள். ஓகேவா, ஃபைன். அண்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஒரு இதில் தான் எடுப்பேன். லைக் நான் வந்து எப்படி ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறேன், நான் அதை எப்படி வந்து லைக் ஜாயின் பண்ணுறேன், வேரியஸ் கண்டெம்பரரி டாபிக்ஸோட ரிலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஃபைன். பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, மெயின்ஸை பொறுத்து வந்து நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஓகே, ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் வந்து பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நம்மளால் வந்து டாப்பர்ஸ் ரேஞ்சுக்கோ இல்லை வந்து ஒரு நல்ல ஆன்சர் எழுத முடியாது கண்டிப்பாக. பட் வி ஷுட் ஸ்டார்ட். சரியா, ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா. ஸோ இதில் ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, என்றைக்கெல்லாம் மெயின்ஸ் கிளாஸஸ் இருக்குதோ அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டாபிக், லெட்ஸ் சே ஐம் டேக்கிங் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா அதிலேருந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. வாட் ஹேவ் யூ லேர்ன்ட், இன்றைக்கி வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து சும்மா ஒரு பேராகிராஃபில் வந்து எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரைட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இது வந்து 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா. இது பண்ணால் தான் உங்களால் வந்து மெயின்ஸ் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஃபைன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா அது வந்து டோட்டலாக உங்களோட மெயின்ஸ் மார்க்கை நம்பி தான் இருக்குது. நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுறோம். நிறைய பேர் வந்து அதுதான் ஒரு இதாக இருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்னு. நீங்கள் சர்வீஸ் வாங்கணும், நீங்கள் வந்து IAS ஆகணும் அப்படின்னா அது வந்து மொத்தமாக யாரை நம்பி இருக்குதுன்னா இந்த மெயின்ஸை நம்பி தான் இருக்குது. பிகாஸ் ப்ரிலிம்ஸோட மார்க்ஸ் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஒன்லி மெயின்ஸ் அண்ட் யோ இன்டர்வியூ மார்க் தான் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கிளியரிங் யோர் லைக் கம்மிங் இன் டு தி ஃபைனல் லிஸ்ட். நீங்கள் வந்து சர்வீஸ் வாங்குறது IAS, IPS, IFS ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபார் தேட் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, போக போக வந்து நம்ம அதை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போயிடுவோம். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி வர்றது என்னென்னா, இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக என்னது அப்படின்னா, இது ஒரு செக்யூரிட்டி சேலஞ்ச். சரியா, இந்தியாவில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சேலஞ்ச். ஸோ நம்ம செக்யூரிட்டி சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2 சேலஞ்சஸ் நம்ம முன்னாடி இருக்குது. ஒன்று வந்து வி ஹாவ் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ், இன்னொன்று வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சேலஞ்சஸ். சரியா, எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ்னால் என்னென்னா வெளிநாட்டில் இருந்து நமக்கு வர ஒரு சேலஞ்ச். ஸோ வெளிநாட்டில் இருந்து நமக்கு என்ன சேலஞ்ச் வருது யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது என்னவாக இருக்கும், என்ன கண்ட்ரி? பாகிஸ்தான். ஓகேவா. ஸோ பாகிஸ்தான் அண்ட் கண்டெம்பரரியில் பார்க்கும்போது சைனா ஆல்சோ. ஃபைன். ஸோ இந்த பாகிஸ்தான் அண்ட் சைனா வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டாக வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னா விதின் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விதின் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் லாட் ஆஃப் இது. ஸோ ஒன்று வந்து கம்யூனலிசம். சரியா, கேஸ்டிசம், கம்யூனலிசம், ரீஜனலிசம்னா
நான் வந்து இந்த ரீஜன் சவுத்தில் வந்து சவுத் வர்சஸ் நார்த் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவேரி அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை, பார்டர் லைக் வாட்டர் இஷ்யூ, அண்ட் அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா பார்டர் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வி ஹவ் ரீஜனலிசம், வேரியஸ் டிஸ்பியூட்ஸ். ஸோ அது வந்து ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து சில செப்பரேட்டிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? செப்பரேட்டிஸ்ட் குரூப் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கையே கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் வந்து இருக்கிற கவர்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட ஐடியாலஜி வச்சுட்டு மக்களுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட் இருப்பாங்க. ஸோ இந்த செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, வி ஹேவ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு குரூப் அது வந்து இந்த ஐடியாலஜி வச்சு வர்றது அப்படின்னு யாருன்னா, நம்மளோட அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், ஆர் அதுக்கு இன்னொரு பேர் தான் நக்சலிசம். ஓகேவா? ஃபாலோ பண்ண முடியுதா? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். ஓகே ஃபைன். அது ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் தனி ஒரு சாப்டராகவே இருக்குது. சின்ஸ் இது டெமோ செஷனால் நான் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் டாபிக் எடுக்கிறேன். ஸோ இது தனியாக உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், லைக் யுவர் செக்யூரிட்டி இதில் இன்டர்னல் செக்யூரிட்டியில். ஃபைன். ஸோ நக்சலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நக்சலிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் நக்சலிசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதோட ஆரிஜின் அது வந்து எங்கே வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது கண்டிப்பாக இந்தியாவில் கிடையாது. இது வந்து இந்தியாவில் நக்சலிசம்னு இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஒரு ஐடியாலஜி இருந்தது, சின்ன ஐடியாலஜி. அந்த சின்ன ஐடியாலஜிக்கு பேர் தான் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி. அண்ட் அதுக்கு வந்து இவங்க இன்னொரு பேர் வந்து லைக் ஜென்ரல் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்கிறது மார்க்சிசம். பிகாஸ் இது மார்க்ஸ் கொடுத்ததுனால, கார்ல் மார்க்ஸ் கொடுத்ததுனால மார்க்சிசம். பட் இவர் வந்து வச்ச பேர் வந்து கம்யூனிசம் அப்படின்னு தான் பேர் வச்சார். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சிம்பிள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கம்யூனிசத்தில். என்ன அப்படின்னா, ஒரு சொசைட்டி இருக்குது. சரியா? சொசைட்டினா என்ன? ஒரு ஜென்ரலாக ஒரு சொசைட்டி, பீப்புள் அங்கே இருக்கிறாங்க, குழந்தைங்க, எல்டர்லி பீப்புள், ஆல் சார்ட் ஆஃப் செக்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு சொசைட்டியில் எப்போவுமே வந்து எலிட்டிஸ்ட் இருக்கிறாங்க. எலிட்டிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, பணக்காரங்க, ரிச் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த சொசைட்டியோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சொசைட்டியில் பணக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் அவன் மட்டும்தான் வந்து வளர்ந்துட்டுருப்பான், மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருப்பாங்க. சரியா? ஒரு மூவியில் டைலாக் வரும், ரிச் வில் பிகம் ரிச்சர் அண்ட் புவர் வில் பிகம் புவரர். அதை தான் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து அப்போவே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும், இந்த மாதிரி இந்த எலிட்டிஸ்ட் குரூப்பை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு போராட்டம் வேணும், ஒரு புரட்சி வேணும், அதுக்கு வந்து ரெவல்யூஷனரி சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரெவல்யூஷனரி சேஞ்ச். அண்ட் அந்த ரெவல்யூஷனரி சேஞ்ச் பை வயலண்ட் மீன்ஸ், அதாவது ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வரணும், அதில் வந்து நம்ம வயலன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக தான் இருந்தது. ப்ராக்டிக்கலாக அந்த அளவுக்குலாம் அந்த டைமில் வரல. எல்லாமே மேக்ஸிமம் தியரிட்டிக்கலாக தான் இருந்திருக்குது. இட் வாஸ் லேட்டர் ஆன். சரியா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளாதிமிர் லெனின் அண்ட் மாவோ ஜெதாங் அப்படிங்கிற 2 பேர் வந்து இந்த பாலிசிஸ், இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஐடியாலஜியை அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எலிட்டிஸ்ட்னால் இன்னொரு பேர் வந்து கேபிட்டலிஸ்ட். ஸோ பணக்காரங்க, பிஸ்னஸ் மேன், பொர்ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் அதெல்லாமே பார்ப்போம் நம்ம. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் சொசைட்டியில் கண்டிப்பாக நல்லது நடக்காது, ஒன்லி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாதிமிர் லெனின் அண்ட் மோ ஜெதாங் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன். ஸோ இப்போதைக்கு யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கம்யூனிசம், இது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். பிகாஸ் நம்ம இதெல்லாமே வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் தனியாக பார்ப்போம். இப்போ வரைக்கும் சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதோட ஆரிஜின் தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். ஃபைன். ஸோ இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆல்ரைட். இப்போ இது வந்து இந்தியாவுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாவோ ஜெதாங் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட அந்த ஐடியாலஜிஸ் வந்து பேசிக்கலி சைனா, ஸோ சைனீஸ் அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அங்கே ஒரு லீடர். ஸோ அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சது. எங்கே வந்ததுன்னா நேபாள் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஓகேவா? இந்தியாவை பொறுத்து சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பர் பர்த் ஆஃப் யுவர் நக்சலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து 1967 நடக்குது. ஸோ 1967 ஒரு கிராமம் எங்கே இருக்குன்னா, அந்த கிராமம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பேர் வந்து
நக்சல்பாரி அப்படிங்கிறது. இந்த நக்சல்பாரி ஏரியாவில் ஒரு 3 லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் அந்த டைமில். ஓகேவா, அவங்க நார்மல் ஆளுங்க தான். அவங்களுக்கு வந்து இந்த மாவோ சேதாங்கோட ஐடியாலஜி ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கல் குருவாக எல்லாருமே கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 3 பேர், அவங்க நேம் வந்து என்னதுன்னா சாரு மஜும்தார், செகண்ட் இஸ் கானு சன்யால், and third one is Jungle Santhal. ஓகேவா, தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவில் அந்த நக்சலிசம் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வர்றாங்க. ஸோ மாவோ சேதாங் வந்து அதை ஃபாலோ பண்ணது வந்து அவரோட ஐடியாலஜி, அவர் வந்து கம்யூனிசத்துலேருந்து கொஞ்சம் அவரோட ஐடியாலஜிஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மாவோயிசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா, ஃபைன். இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சின்ஸ் இது வந்து நக்சல்பாரி அப்படிங்கிற ஊரில் இருந்து, ஒரு வில்லேஜிலேருந்து இது ஃபார்ம் ஆகிறனால நம்ம ஆளுங்க வந்து இதுக்கு பேர் வந்து என்னென்னு வச்சிட்டாங்கன்னா நக்சலிசம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ நக்சலிசம், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், மாவோயிசம், சரியா, எல்லாமே ஒன்று தான். கொஞ்சம் மட்டும் டிஃபர் ஆகும். பட் மேக்ஸிமம் நம்ம மொத்தமாக பார்க்கும்போது அவங்களோட எண்ட் பிரின்சிபல், ஒரு கோர் ஐடியாலஜின்னு பார்க்கும்போது 3க்குமே ஒன்று தான். கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க, அண்ட் அதே மாதிரி இந்த எலிட் கிளாஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃபேஸ் பை வயலண்ட் மீன்ஸ், அதுதான் வந்து இவங்களோட ஒரு ஐடியாலஜி. ஓகேவா, இப்போது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? அதில் ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே ஃபைன், ஆல் ரைட், ஓகே ஃபைன், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நக்சலிசமோட ஒரு ஐடியாலஜி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, கேப்சரிங் தி பவர். சரியா, கேப்சரிங் தி பவர். ஸோ யாரெல்லாம் பவரில் இருக்கிறாங்களோ, பவர்னால் பாலிட்டிக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை கேப்சர் வந்து நம்ம பண்ணணும் பை யூஸிங் ஆர்ம்டு இன்சர்ஜென்சி and people participation. சரியா, people participation இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு கணக்கு போடக்கூடாது. people participation-னா it is not the general citizenry, general citizens கிடையாது, people of certain section. அந்த சர்டன் செக்ஷன் வந்து யாருன்னு நம்ம பார்ப்போம், கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பீப்புள் கிடையாது, ஒன்லி சர்டன் செக்ஷன். ஸோ யார் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்கிறாங்களோ பை தி ஐடியாலஜிஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட், எலிட்டிஸ்ட் அண்ட் கவர்மெண்ட்டோட ஐடியாலஜிஸ்னால அதிகமாக யாரெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் இவங்களோட கோர் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் திங் வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவங்க வந்து இவ்வளோ கேட்குறவங்க வந்து இவங்களோட ஐடியாலஜிஸ் இது ஓகே, கேப்சரிங் தி பவர், அதுக்கு வந்து அவங்க தனி நாடாகவே கேட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லாருக்குமே வரும். பட் இவங்க என்றைக்குமே வந்து தனி நாடு, ஸோ வந்து ஒரு செப்பரேட் நேஷன் அப்படின்னு வந்து இவங்க கேட்டது கிடையாது. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நேஷனில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஃபார்ம் ஆகணும். இல்லை எப்படி ஜெர்மனி அண்ட் ரஷ்யாவில் இந்த மாதிரிலாம் சைனாவில் இருக்குதோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. சரியா, ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியில் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஓகே, ஒன்லி அக்வயரிங் தி பொலிட்டிக்கல் பவர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைன். ஸோ தனி நாடு இவங்க கேட்கல. ஆல் ரைட், ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். எப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனில் நம்ம லைக் என்னெல்லாம் இது வந்து எப்படி எவால்வ் ஆகிருக்குது, இதோட ஆரிஜின் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, எவல்யூஷன் பார்ப்போம். சரியா, இது வந்து எப்படி எவால்வ் ஆகுது. 1967 ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன் ஆஃப் தி நேஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்டாக வந்து இருக்குது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ டெவலப் ஆகிருக்குது, எப்படி டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் அதோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு வந்து என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அதோட ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ அதோட ஆப்ரேஷன், அதாவது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி, லைக் என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எப்படி வந்து இந்த சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து இன்னும் அவங்க அண்டரில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த சேலஞ்சை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த இதை டேக்கிள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பில்லர்ஸில் தான் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, இன்டர்னல் செக்யூரிட்டி மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அண்ட் இது பர்டிகுலர் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமை நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆரிஜின் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எவல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சரில் நம்ம ஆரிஜின் எவல்யூஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எவல்யூஷன் வந்து எப்படி ஆகுது, எப்படி 1967 கரண்ட்லி 2021 வரைக்குமே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க. நம்ம 2021 வரைக்குமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு எவல்யூஷன் எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்டேஜில் எவால்வ் ஆயிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேஜ் 1 பார்க்கலாம். ஸ்டேஜ் 1
ஸோ ஸ்டேஜ் 1 எப்போ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1967. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்கே அப்படின்னா நக்சல்பாரி ரீஜனில் இது வந்து ஃபார்ம் ஆகுது. நக்சல்பாரி ரீஜன் எங்கே இருக்குது? இந்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால். ஓகே. ஸோ அந்த நக்சல்பாரி ரீஜனில் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து 1967 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட், நம்ம என்ன தான் வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை ஆரம்பித்தாலுமே நம்மளுக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணும், நம்ம வந்து அந்த பவர் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறணும், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன யோசனை வந்திருக்குது. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தன்னைத்தானே ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன். ஓகேவா? ஆல் இண்டியா கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோட சில எய்ம்ஸ் வந்து இவங்க எடுத்து வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பீப்புளோட வார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பீப்புள் வார். அண்ட் எதோட வந்து இதோட பேசிக் ஐடியாலஜி ஆர்எல்ஸ் வந்து இதோட பேசிக் அந்த ஒரு எசன்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே மாவோட டீச்சிங். சரியா? மாவோ ஜெதாங்கோட டீச்சிங்ஸ் தான் எல்லாமே. அந்த பீப்புள் வார் இன் அக்கார்டன்ஸ் வித் மாவோ ஜெதாங்ஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைன். அண்ட் என்ன டைப் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தே ஆர் யூஸிங் அ டாக்டிக்ஸ், அதுக்கு பேர் கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக். கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்னா ஹைட் அவுட்ஸ்லேருந்து அடிக்கிறது. ஹைட் அவுட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க அட்டாக் எல்லாமே ஃபாரஸ்ட் ரீஜனில் தான் இருக்கும். ஸோ மரத்தில் உட்காந்துட்ருப்பாங்க, இல்லை ஏதோ செடியில் உட்காந்துட்ருப்பாங்க. யாருக்குமே நார்மலாக நம்ம நடந்து போகிறோன்னா தெரியாது, அவங்க வந்து சுத்தமாக நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. திடீர்னு வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கொரில்லா வார்ஃபேர் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி ஆம்புஷ் அட்டாக். ஆம்புஷ் அட்டாக்னா நார்மலாக இப்போ ஒரு பாதையில் வந்து இவங்க ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு மொத்தமாக வந்து அட்டாக் பண்ணுறது, அதுதான் ஆம்புஷ் அட்டாக். ஸோ கொரில்லா வார்ஃபேர் அட்டாக் அண்ட் ஆம்புஷ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஏதோ பெரிய ஆள் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரீஜன் வழியாக போவாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஏதோ ஒருத்தன் வந்து கீழே விழுந்து கிடப்பான். அது கார் நிப்பாட்டினோன்னே எல்லாம் வெளியே வரும்போது சுற்றி வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புஷ் அட்டாக். ஸோ கொரில்லா வார்ஃபேர் அட்டாக்னா சேம் பிரின்சிபல் தான். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்ணும்போது தெரியவே தெரியாது, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் தான் ரெண்டுமே. ஃபைன். இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி வந்து வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி பேஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த ரெவல்யூஷனரி பேஸ் வந்து எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ரூரல் ஏரியாஸில். ரெவல்யூஷனரி பேஸ் எங்கே அப்படின்னா ரூரல் ஏரியாஸில். பிகாஸ் இவங்களோட மூவ்மெண்ட், இவங்களோட அந்த மோடஸ் ஆப்பரண்டி எப்படி நம்ம சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூரல் சைடில் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மக்கள் தேவை. சரியா? அங்கே இருக்கிற எவன்லாம் கஷ்டப்படுறானோ அவங்க அந்த கஷ்டம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஓகேவா? பிகாஸ் அதை வச்சு தான் இவங்க அந்த ரூரல் பாப்புலேஷனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. தட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறது இல்லை இதுன்னு. பட் ரியாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை வந்து கடைசியில் வந்து அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்போ பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. ரெவல்யூஷனரி பேஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் இவங்க இது பண்ணுறாங்க. ஃபைன். அண்ட் அதே மாதிரி இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா இவங்க சிட்டிஸுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ சிட்டிஸ் அப்படின்னா அந்த அர்பன் லைஃப் ஸ்டைல், அந்த அர்பன் சென்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருப்பாங்க. இவங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அர்பன் சென்டரை நம்ம வந்து ஒரு இதாக கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ரூரல் மாதிரி வந்து அதை வந்து மாற்றிடணும். நம்ம வந்து ஒரு பேஸாக க்ரியேட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து அந்த பிகாஸ் அர்பனில் யார் இருப்பாங்க, அதிகமாக வந்து கேபிட்டலிஸ்ட் தான் இருப்பாங்க, பணக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ஆன்டி கேபிட்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த அர்பன் சென்டர்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸில் வந்து இவங்க கண்டிப்பாக முக்கியம் நடப்பாங்க. சில ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எலெக்ஷன்ஸ் நடக்கிறது இல்லை. ஓகேவா? எஸ்பெஷலி வந்து எங்கெல்லாம் அந்த நக்சலிசம் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த ரீஜனல்ஸில் வந்து கிராமத்தில் வந்து எலெக்ஷன் சுத்தமாக கிடையாது. ஸோ எலெக்ஷன்ஸில் வந்து இவங்க டிஸ்ரப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? பயங்கரமாக வந்து டிஸ்ரப்ஷன்ஸ்னால் நிறைய வந்து தடங்கள் வந்து கொண்டு வரணும். எலெக்ஷன்ஸ் அந்த இடத்துல நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட இது. ஃபைன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அவங்களோட எய்ம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஓகே, ஃபைன். ஓகே. அதுக்கப்புறம் 1969. ஸோ 1969 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட அந்த பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி மாதிரி க்ரியேட் பண்ணலாம். சரியா? ஆல் இண்டியா பார்ட்டி வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா
கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ப்ராக்கெட்டில் வந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி. ஓகேவா? ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அண்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து 1969 இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே 1967 16 2 வருஷமே அந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் கன்ஃபைன் டு வெஸ்ட் பெங்கால். பட் 1969 இந்த சிபிஐ எம்எல் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சிபிஐ எம்எல். ஓகேவா? ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இப்போ கரண்ட்லி வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் பார்ட்டி தான், பட் ஒன்லி சிபிஐ தான். நடுவில் வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் எம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது வந்து ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். ஸோ 1969 அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்களோட பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட மூவ்மெண்ட் வந்து அதர் ரீஜன்ஸுக்குமே போக ஆரம்பிக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிஷா, பீகார் அண்ட் ஆந்திரா. ஓகேவா? இந்த ரீஜன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன அப்படின்னா இது வந்து பீப்புள்ஸ் வார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, பீப்புள் பார்ட்டிசிபேஷன் சர்டன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் இங்கே வருது என்ன அப்படின்னா இவங்க சர்டன் செக்ஷன் யாருன்னா இவங்க மேக்ஸிமம் தேவர் கன்ஃபைன் டு பெசன்ட்ஸ். பெசன்ட்ஸ்னால் யார்? ஃபார்மர்ஸ் அண்ட் ஆதிவாசி. ஆதிவாசி அப்படின்னா ட்ரைபல் பீப்புள். ஓகேவா? இவங்க தான் இவங்களோட ஒரு பெரிய சொத்து. இவங்கள வச்சு தான் இவங்க அந்த மூவ்மெண்ட்டே வந்து நடத்துகிறாங்க, இந்த அட்டாக். பிகாஸ் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்டில் மேக்ஸிமம் இந்த ட்ரைபல் பீப்புள் அண்ட் பெசன்ட்ஸ் தான். இவங்ககிட்ட என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, நாங்கள் வந்து அடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பணக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் இது மாதிரி தான் இருக்க போகிறோம், ஃபார்மர்ஸ் அண்ட் உங்கள் ட்ரைபல் ரைட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தான் இவங்க மொத்த ப்ராசஸுமே நடந்துகிட்ருக்குது. ஓகேவா? ஸோ 1969 எவல்யூஷன் புரியுதா உங்களுக்கு? 67 கன்ஃபைன் டு வெஸ்ட் பெங்கால், 69 ஒடிஷா, பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷுக்கும் வந்துட்டாங்க. அவங்களோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல் இண்டியா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே சார். ஃபைன். ஸோ 1970 71 வரைக்குமே என்ன நடக்குது அப்படின்னா பயங்கரமான வயலண்ட்டான ஆக்ஷன்ஸ், ஸோ வயலண்ட் அட்டாக்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு ஆல் இண்டியா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நக்சல்ஸோட பயங்கரமான வயலண்ட் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நக்சல்ஸ் வர்சஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல வருது. பிகாஸ் இவங்க வயலண்ட் அட்டாக் பண்ண கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கவர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. அவங்கள வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ அரவுண்ட் 1972 வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக். யாருக்கு? சிபிஐக்கு. ஓகேவா? என்ன செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் லீடரை வந்து கேப்சர் பண்ணி ஹி வாஸ் டைட் இன் தி கஸ்டடி. ஸோ அவர் பேர் வந்து சாரு மசும்தார். ஸோ சாரு மசும்தார் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஃபார்மேஷன் 1967 ஃபார்ம் பண்ணுறப்போ இருந்த ஒன் ஆஃப் தி லீடர். ஸோ இந்த சாரு மசும்தாரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து ஹி டைட் இன் கஸ்டடியில் வந்து ஹி டைட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தாங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு செட் பேக். இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மாதிரி டெத்து அவங்க லீடர் யாருமே செத்ததில்லை. அதனால் இவங்க வந்து அவங்க பாட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1975 வீணோ 75 to 77 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. இந்திரா காந்தி பீரியடில் நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்டர்னல் ரெபெலியனால தான் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரப்போசல்ஸ் போட்டு நிறைய வந்து ஆப்ரேஷன்ஸில் வந்து ஈடுபட்டாங்க. என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து எந்த ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1975 வந்து கிட்டத்தட்ட 40,000 கேடர்ஸ், 40,000 அவங்கள வந்து காம்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க தனித்தனி காம்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து கேடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 40,000 கேடர்ஸ் ஆர் நக்சல்ஸ். சரியா? ஸோ 40,000 நக்சல் பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. 40,000 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 1975 மட்டும், பிகாஸ் ஆஃப் அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ இது வந்து யுவர் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன். புரிஞ்சதா இது? ஆல் ரைட், ஃபைன். இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 போகலாம். அதுக்கப்புறம் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 2 என்ன நடக்குதுன்னா இது நேஷ்னல் எமர்ஜென்சி நடந்துகிட்ருக்குது. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் 1977 அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1980 இவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இந்த சிபிஐ இருந்தது இல்லையா, சிபிஐ எம்எல், அதை வந்து ஒரு புது நேமாக வந்து இதை மாற்றிட்டாங்க. இன்னும் ஒரு பெரிய இவங்களோட பேஸை வந்து இன்னும் பெருசாக்கிட்டாங்க. நிறைய ஆளுங்களை வந்து உள்ளே இண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கட்சிக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஜி. பிடபிள்யூஜினா பீப்புள்ஸ்
வார் குரூப். சரியா, பிடபிள்யூஜி அப்படின்னு சொல்லி 1980 பண்ணுறாங்க. அண்ட் இதோட பேஸ் வந்து எங்கே வச்சுட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷில் தான் இதோட பேஸ் இருந்தது. பிடபிள்யூஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறது, பீப்புள் வார் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அண்ட் இது 1980 பண்ணாங்க. பட் 1992 வந்து ஆந்திரா கவர்மெண்ட் இதை பேன் பண்ணிருச்சு. இவங்கள வந்து ஒரு டெரர் ஆர்கனைசேஷன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு ஆந்திர பிரதேஷில் பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஒரு இடத்துல மட்டும் கன்ஃபைன்டாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து அதர் ரீஜன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது எல்லாமே இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாகவே இவங்க பீகார் ரீஜனில் இன்னொரு பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆர் எல்ஸ் வந்து அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் ஆஃப் இந்தியா. மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ MCCI அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பீகார் ரீஜனில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இவங்க வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ லைக் இல்லீகல் டிக்ளேர் பண்ணாங்களோ, பேன் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ அட்டாக்ஸ் திருப்பி வயலண்ட் அட்டாக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயங்கரமான வயலண்ட் அட்டாக்ஸ். பட் இவங்களோட டார்கெட் வந்து இந்த டைமில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் அப்பர் காஸ்ட். ஓகேவா, பிகாஸ் லேண்ட்லார்ட்ஸை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, லேண்ட்லார்ட்ஸை பிகாஸ் ஆஃப் அப்போ தான் வந்து பெசன்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். இவன் வந்து லேண்ட்லார்டு வந்து பெசண்ட்டும் லேண்ட்லார்டும் தேர் லைக் கேட் அண்ட் மவுஸ். ஓகேவா, அவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது. பெசண்ட் வந்து லேண்ட்லார்டு வந்து அதிகமாக டேக்ஸ் வாங்குறான். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மர்ஸ் வந்து அந்த டைமில் எப்படி இருந்தாங்கன்னா, லைக் சொந்த லேண்ட்லாம் இருக்காது, ஒரு பெரிய ஜமீன்தார் இருப்பான், அவங்ககிட்ட இருந்தால் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் ஆந்திரா ரீஜனில் இருக்குது இந்த ஃபியூடலிசம்னு சொல்லிட்டு. ஆந்திரா, ஒடிஷா ரீஜனில் அண்ட் பீகார் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூடலிசம்ங்கிற கான்செப்ட் இன்னும் இருக்குது. ஒரு பெரிய லேண்ட் இருக்கும், அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவனை வந்து ஒர்க் பண்ண விட்ருவாங்க. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஒர்க் பண்ண விடுவாங்க. அண்ட் ஃபார்மர்ஸ் வந்து ஒன்லி கொஞ்சம் மட்டும் தான் அவங்க எடுத்துக்குவாங்க, மீதி எல்லாமே அந்த லேண்ட்லார்டுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, டாக்ஸஸ்லாம் பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அவங்க ப்ரொடியூஸ்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே இந்த லேண்ட்லார்டுக்கு போயிடும். ஸோ லேண்ட்லார்டு வந்து இவங்களோட அந்த பெசன்ட்ஸ் ஃபார்மர்ஸோட அந்த வேர்வேல வந்து லேண்டோட உட்காந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து இது பண்ணாங்க. அப்பர் காஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்காங்கன்னா, பிகாஸ் இவங்க வந்து இந்த ட்ரைபல்ஸ் அண்ட் தலித்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப இது இப்போ சப்ரெஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, இவங்க ரெண்டு பேர் மேலே அட்டாக் பண்ணணும், இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு சிம்பத்தி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ பரவாயில்ல நமக்காக வந்து இவங்க சண்டை போடுறாங்க, ஸோ நம்மளோட சப்போர்ட் ஃபுல்லாகவே யாருக்கு இருக்கணும் அப்படின்னா மாவோயிசத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு டாக்டிக்ஸ், மாவோயிசமோட ஒன் ஆஃப் தி டாக்டிக்ஸ். ஓகேவா, ஸோ இப்படி தான் இவங்களோட பேஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அந்த பீப்புள் பார்ட்டிசிபேஷனில் இவங்க எல்லாருமே இழுத்துருக்காங்க. புரிஞ்சதா? இதுதான் ஸ்டேஜ் 2. Clear, sir. Fine. Then we have stage 3. ஸ்டேஜ் 3ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2004 நடக்குது இது எல்லாமே. ஸோ 2004 வந்து பிடபிள்யூஜி ப்ளஸ் MCCI இது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்னவா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிசம், CPIM அப்படிங்கிற ஒரு பார்ட்டியாக வந்து இவங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் வந்து கரண்ட்லி இப்போது இந்த பார்ட்டியோட நேம் வந்து அந்த நக்சலிசம் மாவோயிசம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேம் வந்து இது தான். அண்ட் இது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது. சரியா, இது வந்து கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணல, பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த பார்ட்டியை. நீங்கள் போய் வெளியே போயிட்டு நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் எம்மில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பிகாஸ் யூ ஆர் அ மாவோயிஸ்ட் அப்படிங்கிற இதில் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபைன், ஆல் ரைட். ஸோ இது வந்து கரண்ட்லி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா CPIMங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி. ஸோ மேக்ஸிமம் மாவோயிசம் வந்து அதிகமாக ஆளுங்க வந்து அந்த நக்சலிசம் மாவோயிசம் வந்து இதில் தான் இருக்கிறாங்க. பட் இதை தாண்டி இன்னும் நிறைய வந்து லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் நிறைய ஒரு 13 பார்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கண்டெம்பரரி சின்ன சின்ன பார்ட்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் விங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து இதுக்கு லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு பேர்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஐடியாலஜி, அவ்வளோதான். லெஃப்ட் விங் ஐடியாலஜினா என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சரியா, நம்ம வந்து ஃபுல்லாகவே டெமோக்ரஸி அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ், கவர்மெண்ட்டோட அந்த கவர்னன்ஸ் எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் பேசிஸில் தான் இருக்க போகுது. ஸோ லெஃப்ட் விங் அப்படின்னா என்ன இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் ஆன்டி டெமோக்ராட்டிக், அவங்களோட பிரின்சிபல்ஸ், அவங்களுடைய ஐடியாலஜிஸ் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அந்த கம்யூனிசமை சார்ந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லெஃப்ட்டில் இருக்கிறாங்க, தே ஆர் கைண்ட் ஆஃப் லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லாமே ரைட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ், டெமோக்ரஸி அப்படின்னு ஃபாலோ பண்ணுறவங்கள ரைட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது லெஃப்டிஸ்ட். ஓகேவா, ஸோ அதனால தான் லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 13 லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் வந்து இன்னும் இருக்குது, சின்ன சின்ன பார்ட்டிஸாக. பட் அது எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது CPIM தான் வந்து ஒரு பெரிய பார்ட்டி. ஓகேவா, ஸோ இதை வந்து
இந்த சிபிஐஎம்மை வந்து பார்த்திங்கன்னா யூஏபிஏ ஆக்ட் நியூஸில் அதிகமாக இருந்தது, யூஏபிஏ ஆக்ட் ஆஃப் 1967. ஸோ அக்கார்டிங் டு திஸ் யூஏபிஏ ஆக்ட் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டெரர் ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொன்னேன், சிபிஐஎம் அப்படின்னு நீங்கள் வெளியே போய் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பிகாஸ் யூ ஆர் அ மாவோயிஸ்ட் ஆர் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, புரிஞ்சதா இது? ஃபைன். ஸோ இதுதான் வந்து இது ஆல்ரைட். ஸோ இது வந்து 2004 ஒரு இதாகிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ 2021 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஐஎம் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மாவோயிஸ்ட் அட்டாக், டெரர் அட்டாக் அப்படின்லாம் நடந்துகிட்ருக்குது. ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து ரீஜன்ஸ் பார்க்கலாம், எங்கெல்லாம் வந்து இதாக இருக்குது, லைக் அதிகமாக வந்து எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் காரிடோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெட் காரிடோர், and golden corridor, and red corridor and golden corridor அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் காரிடார் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூனே ரீஜனில் இருந்து பூனே டு அஹமதாபாத் அண்ட் குஜராத் ரீஜன், பூனே டு குஜராத் அங்கே இருக்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோல்டன் காரிடோரில் இருக்கிற மெம்பர்ஸ் அதிகமாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா தலித் செக்ஷன் தான். ஸோ தலித் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க, தலித் அண்ட் ட்ரைபல் குரூப்ஸ் இவங்க தான். ஸோ அது பர்டிகுலராக வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீல் அண்ட் கோண்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்ரைப்ஸ் இருக்குது. ஓகேவா. அது ஆல்ரெடி நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ட்ரைபல் குரூப்ஸ் அப்ரைசிங்கில் கோண்ட் ட்ரைப்ஸ், வீல் ட்ரைப்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஓகேவா. அவங்களோட அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ ப்ரெசென்ட் டே இந்த நக்சலிசம். ஃபைன். இது ஸோ இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து யார் யார் என்னென்ன இது வந்து ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி ஹேவ் வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, தெலுங்கானா, யூபி. ஸோ இதை தான் வேரியஸ் ரீஜன்ஸ். ஓகேவா. அண்ட் இப்போது கரண்ட் சினாரியோவில் வந்து பார்க்கும்போது கேரளா இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். கேரளாலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாவோயிசம் அந்த நக்சலிசம் வந்து கொஞ்சம் இருக்குது. அண்ட் கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் அண்ட் டிஎன் பார்டரில், ஸோ கோயம்புத்தூர் அந்த ரீஜனில் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ பட் அஃபிஷியலாக பார்க்கும்போது கேரளா இப்போ இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல வந்து அஃபிஷியலாக எதுவுமே சொன்னதில்லை, அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நிறைய வந்து லைக் ரிப்போர்ட்ஸ் அண்ட் நிறையா வந்து லைக் ஆக்டிவிட்டீஸ் வச்சு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா அந்த பார்டர் ரீஜன், தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர் ரீஜனில் இருக்கிறாங்க இந்த ரெட் காரிடோர் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ரெட் காரிடோர்னால் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து அந்த ரீஜன்ஸ் விச் ஆர் அஃபெக்டட் பை நக்சலிசம், அதுதான் ரெட் காரிடோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சதா இது ரெட் காரிடோர் அண்ட் இது? ஆல்ரைட், ஃபைன். அண்ட் அதே மாதிரி நியூஸில் அடிக்கடி வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தண்டகாரண்ய ரீஜன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பட்டாலியன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து சிபிஐஎம்மோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, தண்டகாரண்ய ரீஜனில் தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த தண்டகாரண்ய ரீஜன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அப்புறமா. ஓகேவா, எந்த இடத்துல ப்ரெசென்ட் டே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாஸ்க் இது. ஆல்ரைட், ஃபைன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஐஎம் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, இவங்களோட அந்த அட்டாக்ஸ் இதெல்லாமே பேசியிருக்கோம். சம் லைக் ஒரு நோட்டேபிள் அட்டாக்ஸ் ஒரு வந்து வெரி ரீசெண்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விஷயம் வந்து இவங்க பண்ணுறாங்க. என்ன 2 அட்டாக்ஸ் வந்து இவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது. ஒன்று வந்து 2010 ஒன்று நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில். ஸோ சத்தீஸ்கரில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தேவாதா அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது சத்தீஸ்கரில். அங்கே அட்டாக் நடந்துக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 76 சிஆர்பிஎஃப், சரியா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த சிஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு பர்சனலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ 76 சிஆர்பிஎஃப் வந்து தேவர் கில்ட் இன் திஸ் அட்டாக். ஸோ 2010. அண்ட் அதே மாதிரி 2013 வந்து சுக்மா அட்டாக். சுக்மா அப்படிங்கிற பிளேஸ் வந்து அகெயின் இட் இஸ் இன் சத்தீஸ்கர். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு 27 பேரை கொண்டிருக்காங்க. ஸோ 26 people were killed. ஸோ அந்த 26 people some high profile people were also there. High profile businessman, high profile people. ஸோ businessman,
ஆர் சம் பொலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க அந்த அமங் தீஸ் 27 people. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட் அட்டாக்ஸ். ஃபைன், ஆல்ரைட். ஸோ இப்போது தட்ஸ் ஆல். உங்களுக்கு வந்து அந்த எவல்யூஷன் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இதை நம்ம படிச்சிட்டோம், நமக்கு வந்து பேசிக் தெரிஞ்சிருச்சு, ஒரு ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒரு பார்ட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது, அதர் பார்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ லைக் அவங்களோட அந்த மோடஸ் ஆப்பரண்டி அண்ட் கவர்மெண்ட்டோட இந்த இது எல்லாமே. ஓகேவா, அது மொத்தமாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னா என்னன்னு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி அதை ரிலேட் பண்ணுறதுங்கிறது தெரியும், மெயின்ஸில் வந்து நீங்கள் படித்த விஷயத்தை எப்படி ஒரு மெயின்ஸ் ஆன்சராக வந்து இதை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அது மொத்தமாக பார்க்கும்போது தான் தெரியும். ஓகேவா, புரிஞ்சதா? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இன்றைக்கி லெக்சர்.